ஆண்டவராகிய இயேசு நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்தை கர்த்தர் காண உதவி செய்ததற்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த 10 மாதங்களாக கர்த்தர் நம்மை ஆதரித்தார், போஷித்தார், நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தார். கஷ்டமான நேரத்திலும் நெருக்கமான நேரத்திலும் அவருடைய பிரசன்னம் கூட இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்து இந்த 11வது மாதத்திலும் கால் வைக்க கர்த்தர் உதவி செய்ததற்காய் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு கொடுக்குற அருமையான வாக்கு தத்தங்கள், தேவனுடைய வார்த்தைகளுக்காய் தேவனை துதிக்கிறேன். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்கு தத்தம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன். இந்த வார்த்தையை எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுகிறார். எப்பொழுது பேசினார் என்றால் 31ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்கிறார். அக்காலம் என்றால் என்ன காலம் என்றால் 30ஆம் அதிகாரம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் அவருடைய உக்கிர கோபம் தணியாது, கடைசி நாட்களில் அதை உணர்ந்து கொள்வீர்கள். ஸோ கடைசி காலம், கடைசி நாட்கள் என்ற த டே ஆஃப் த லார்ட், அந்த நாட்களில் கர்த்தருடைய உக்கிரத்தின் கோபம் தணியாதுன்னு சொல்லியிருக்கிறார். அந்த காலம் எப்படிப்பட்ட காலமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, ஐயோ அந்த நாள் பெரியது, அதே போலொத்த நாள் இல்லை, அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். ஸோ யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், இது எதை குறிக்குது என்னவென்றால், வரப்போகிற எதிர்காலத்தை மட்டுமல்ல, கடைசி முடிவில் கர்த்தர் எப்படி தம்முடைய ஜனங்களை சேர்த்து கொள்வார். அப்படி என்றால் இந்த உலகத்தில் ஜனங்கள் கர்த்தரை விட்டு வழி தப்பி போனாலும் கர்த்தருடைய வார்த்தை என்ன வருது தெரியுமா? அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன். அப்ப அந்த அநாதி சிநேகம் என்றால் என்ன? ஆதியாமத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆனா இந்த வானத்தையும் இந்த பூமியும் சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே எபேசியர்களின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். அப்படின்னா உருவாக்குவதற்கு முன்பாகவே கர்த்தர் என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டார். எவ்வளவு அன்பு, அநாதி அன்பு. அவருக்கு ஒரு திட்டம், இந்த உலகத்துல தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் மனுஷனை படைக்கணும். அந்த படைத்த மனுஷனுக்குள்ளாக அவர் வாசம் பண்ணி அந்த மனுஷன் மூலமாக தன்னை எல்லா அண்ட சராசரத்துக்கும் வெளிப்படுத்த வேண்டும். தன்னுடைய ஆளுகையை மனுஷன் மூலமாக பிரதிபலிக்க வேண்டும். இதுதான் ஆண்டுடைய திட்டம். அவரை வெளிப்படுத்தணும், அவருக்கு ரெப்ரசன்டேட்டிவா எல்லா அதிகாரத்தோடு கிரியை செய்யணும். இந்த ஒரு உயர்ந்த திட்டத்தோடு ஆண்டவர் மனுஷனை உருவாக்கினார். தேவன் அநாதி சிநேகத்தால் உருவாக்கினார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டார். ஆதியாம் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம், ஆதியிலே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அவ்வளோ அழகாக மனுஷனை சிருஷ்டித்தார். ஆனால் மனுஷன் பாவம் செஞ்சு அவரை விட்டு விலகினபடினால ஆதியாமம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பார்க்கும்போது, யோசேப்பு மரித்து போனால் அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள். தேவ ஜனம், கர்த்தரால் உருவாக்கப்பட்ட ஜனம், தேவனுக்கு கீழ்ப்படியாதனால பாவம் செஞ்சு ஒரு சவப்பெட்டிக்குள் அடைக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளானது. ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். ஆனா ஆண்டவர் தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களை பாவம் செய்ய பிசாசு தூண்டி சவப்பெட்டியில அடைத்து வைக்கிறது போல வைத்தாலும் அவருக்கு 1000 வழிகள் உண்டு. அந்த சவப்பெட்டியோடு தாம் உருவாக்கின மனுஷனுடைய வாழ்க்கை முடிய ஆண்டு சித்தம் கொள்ளவில்லை. யாத்ராமத்தில் பார்க்கும்போது விடுதலையோடு கர்த்தருடைய ஜனங்களை புறப்பட பண்ணினார். எப்படி புறப்பட பண்ணினார் என்றால், அடிமைகளாக இருந்து புறப்படவில்லை. அன்றைய தினமே கர்த்தருடைய சேனை அணியாக புறப்பட்டது. அப்படி ஒரு சேனை யுத்த வீரர்களாய் கர்த்தர் மாற்றி அந்த எகிப்திலிருந்து விடுதலை பெற கர்த்தர் உதவி செஞ்சார். மோசேயை அனுப்பினார். விடுதலை பெற்று அவர் வரும்பொழுது அந்த எகிப்தில் இருக்கும் பொழுதே 10 வாதைகள், எகிப்தியரை வாதித்த வாதைகளை கண்ணால கண்டார்கள். வெளியிலே வந்தா அவளுக்கு பாதை அடைபட்ட பொழுது கடலை திறந்தார். அப்படி அற்புதங்கள் செஞ்சு வனாந்திரத்தில் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். அவருடைய அநாதி சிநேகத்தை பாருங்க.
அந்த மலை சீனாய் மலையின் மேலே கர்த்தருடைய மகிமை பிரத்யட்சமாய் இறங்கிச்சு. எதற்காக என்றால், என் ஜனங்கள், நீங்க எகிப்துல நான் செஞ்ச கிரியைகளை பார்த்தீங்க, ஆனால் கிரியை செஞ்சவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் என்று கர்த்தர் திருவுளம் கொண்டு அந்த சீனாய் மலையிலே பயங்கரமாய் மகத்துவத்தோடு வல்லமையோடு அப்படியே கார் இருள், வெளிச்சம், இடி முழக்கம், மின்னல், இதெல்லாம் மலையே அதிரத்தக்கதாக அவருடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பிச்சு. ஜனங்கள் பயந்தாங்க. அப்படிப்பட்ட தேவன், நான் உங்களை வழிநடத்துகிற தேவன், என் அநாதி சிநேகம் எப்படிப்பட்டது நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் தரிசனமானார். 10 கற்பனைகளை கொடுத்தார். அது மட்டுமல்ல, நான் தரிசனமாகி உனக்கு நான் எப்படிப்பட்டவர் என்று காண்பிக்க மட்டும் விரும்பல, என் அநாதி சிநேகம் நான் உனக்குள்ளே வாசம் பண்ணணும், உங்கள் நடுவிலே வாசம் பண்ண வேண்டும். அதனால ஆண்டவர் என்ன சொன்னாரு, மோசையே, நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணும்படி எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணு என்று சொல்லி அதற்குரிய எல்லா திட்டங்களையும், என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு பகுதியும் டீட்டெயிலாக ஆண்டவர் மோசேக்கு கொடுத்தபடினால யாத்ராமம் 1ஆம் அதிகாரத்தில் விடுதலையாய் புறப்பட்ட ஜனங்கள் யாத்ராமம் கடைசி அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது வாசஸ்தலம் ஸ்தாபனம் பண்ணப்பட்டது. அந்த வாசஸ்தலத்து மேல கர்த்தருடைய மகிமை இறங்கியது. அப்படின்னா உருவாக்கினார், சவப்பட்டிக்குள் அடைக்கப்பட்டது, கர்த்தர் விடுதலையாக்கினார். விடுதலையாக்கின ஜனங்கள் மத்தியிலேயே தங்க வேண்டும் என்று ஆண்டுடைய பிரசன்னம் அந்த வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. லேவியராமத்தை பார்க்கும்போது அந்த வாசஸ்தலத்திலிருந்து கர்த்தர் மோசையை கூப்பிட்டு பேசுகிறார். அப்படின்னா நம்முடைய தெய்வம் அநாதி சிநேகத்தால் சிநேகித்த தெய்வம், நம்மளோடு பேசுகிற தெய்வம். இந்த லேவியராமத்துல பார்க்கும்போது முழுவதும் நான் பரிசுத்தர், ஆனால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள், நீ என்ன சாப்பிடணும், எதை விட்டு விலகணும், என்னென்ன காரியங்கள் தீட்டுள்ளது, எது எது அருவருப்பு, நீ எப்படி வாழ வேண்டும், நீ எப்படி காணிக்க கொடுக்கணும், எப்படி பலி செலுத்தணும், எல்லாவற்றையும் ஆண்டவர் அழகாக அந்த லேவியராமம் முழுவதும் பார்த்தோன்னா இட்ஸ் காட் ஸ்பீக்கிங். ஆண்டவர் அழகாக தம்முடைய ஜனங்களோடு பேசுகிறார். ஏன் தெரியுமா, நீ சிறைப்பட்டு கிடந்த, உன்னை விடுதலை ஆக்கினேன், உன் நடுவில் நான் தங்கினேன்னா நான் எப்படி இருக்கணும் அப்படி நீ மாற வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம், அவரை போல மாற வேண்டும். அப்படி அழகா பேசிக்கொண்டே வருகிற தேவன் தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் சொல்றாரு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் எப்படிப்பட்டவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, இப்படிப்பட்ட ஒரு தேவன் பிறக்க போகிறார். இதெல்லாம் தேவனுடைய அநாதி சிநேகம். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லப்பட்ட வசனம். தேவன் நம்மிடத்தில் அன்புகுந்தபடினால 2000 வருஷங்களுக்கு முன்பாக அவ்வளவு மகிமை நிறைந்த தெய்வம் இந்த உலகத்துல மனுஷனாய், பாவ மனுஷ சாயலாய் ஒரு சிறு குழந்தையாய் பிறந்தார், வளர்ந்தார். நம்முடைய பாவங்களெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்காக அவர் சிலுவையிலே மரித்தார், நம்மை நீதிமானாய் மாற்றினார். ஆனால் மரித்த இயேசு உயிரோடு எழுந்தார். எழுந்தவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இன்னைக்கு சொல்றாரு, உனக்குள்ள நான் வாசம் பண்றேன்னா என் அநாதி சிநேகத்தை நீ உணர்ந்து கொள். உன்னை என் பிள்ளையாய் மாற்றுவதற்கு நான் எடுத்த பிரயாசத்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியில் சொல்றாரு, இந்த ஜனங்களை பார்த்து சொல்ல, அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன். ஏன் அப்படி சொல்றாரு, எந்த சூழ்நிலையில சொன்னார் அப்படின்னா 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கர்த்தராலே எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்லுது என்னவென்றால், நான் உன்னோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதிக்கொள். இது முக்கியமான காரியம் எரேமியா, நான் சொல்றதெல்லாம் புஸ்தகத்தில் எழுதிக்கொள். அடுத்த வசனம் சொல்கிறது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவுமாகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன், அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். சிறைப்பட்டிலிருந்து, சிறையிருப்பிலிருந்து விடுவிப்பேன், அவர் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சிறையிருப்புனா என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் 2 காலகட்டத்தில் சிறையிருப்பை அனுபவித்தார்கள். முதலாவது எகிப்தில் அனுபவித்தார்கள். அந்த எகிப்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி வனாந்திரத்தில் வழிநடத்தி 40 வருஷங்கள் வனாந்திரத்தில் வழிநடத்தி கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின அந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படி அனுக்கிரகம் பண்ணினார். அந்த தேசத்திலே ஜனங்கள் குடியிருக்கும் பொழுது அந்நிய தேவர்களை பின்பற்றினார்கள். அந்த தேசத்துல வாசம் பண்ண அந்நிய தேவர்களுடைய எல்லா காரியங்களையும் பின்பற்றி பாகாலையை சேவிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை வச்சு
தெளிவா சொல்லி அந்த காலத்துல அரசாண்ட ராஜாக்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தார். 40 வருஷங்களாக எரேமியா தீர்க்கதரிசி அந்த ஜனங்களோடு போராடி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஜனங்கள் மனம் திரும்பல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு நாட்கள் உனக்கு தவணை கொடுத்தேன், நீங்க என்ன விட்டுட்டு நீங்க அந்நிய தேவனை பின்பற்றினபடினால என் சத்தத்துக்கு செவி கொடுக்காம என்னோட தாசனாகிய எரேமியாவையும் கொல்ல பார்க்குறீங்க. அதனால ஒரு காரியத்தை சொல்றேன், நான் உங்களை பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகும்படி ஒப்பு கொடுக்க போறேன். வட திசையிலிருந்து பாபிலோன் ராஜா வருவான். உங்களோட யுத்தம் பண்ணும்போது நீங்க தப்பி பிழைக்கணும்னா யுத்தம் பண்ணும்போது அவனோட யுத்தம் பண்ணாம அமைதியா அடிமையா புறப்பட்டு போயிருங்க. யுத்தம் பண்ணினீங்கன்னா இந்த நகரம் சுட்டெரிக்கப்படும், தேவாலயம் இடிக்கப்படும், இது மண்மேடாகும், நீங்கள்லாம் கொலை செய்யப்படுவீர்கள் என்று எரேமியா மூலமா கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு ஜனங்கள் செவி கொடுக்கல. எரேமியா பகைத்தார்கள். அது எப்படி நீ தீர்க்கதரிசனம் சொல்லலாம்? இது சாலமோன் கட்டின மகா பெரிய ஆலயம், இந்த ஆலயம் இடிக்கப்படும் என்று நீ சொல்றது கர்த்தருக்கு விரோதமா சொல்ற, இந்த நகரம் இடிக்கப்படும் என்று கர்த்தருக்கு விரோதமா சொல்ற என்று சொல்லி அவனை பகைத்து அவனை கொல்ல பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அது மட்டுமல்ல, இந்த சிறையிருப்புல அவங்க இருந்து விடுவிக்க வேண்டும் என்றால் என்னென்ன காரியங்கள், ஏன் சிறையிருப்புக்கு போனார் என்பதை குறித்து ஒரு சில வசனங்களை உங்களை சுட்டி காட்ட நான் விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. எதனால அவர் சிறைப்பட்டு போவதற்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் என்றால், எரேமியா 1:16, அவர்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டி தங்கள் கைகளின் கிரியை பணிந்து கொண்ட அவருடைய சகல தீமைகளின் நிமித்தமும் நான் என் நியாய தீர்ப்புகளை அவருக்கு விரோதமாக கூறுவேன். என்னை விட்டுட்டு பாகால பின்பற்றினாங்க. அது மட்டுமல்ல, இன்னும் ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். எரேமியா மூலமா அவருடைய அங்கலாய்ப்பை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்டார்கள். எரேமியா மூலமா பேசார். நான் என்ன அநியாயம் செஞ்சேன், நான் அவளுக்கு செஞ்ச நன்மை என்னன்னா, 7ஆவது வசனம், செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள். தேசம் தீட்டுப்பட்டு போயிடுச்சு. யாருக்கும் உணர்வு இல்லை. எப்படி உணர்வு இல்லாமல் போச்சுன்னா, அடுத்த வசனம், கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமல் இருக்கிறார்கள். தீர்க்கதரிசனம் சொல்கிறவர்கள் பாகலை கொண்டு வீணாய் தீர்க்கதரிசனம் பொய்யாசு பேசுகிறார்கள். ஸோ ஆசாரியர்கள் ஆண்டவர் தேடல, தீர்க்கதரிசிகளும் தேடல, வேதத்தை போதிக்கிறவர்களுக்கும் அவர் யார் என்று தெரியல. அப்படின்னா அப்படி நான் உங்களுக்கு என்ன அநியாயம் செஞ்சேன்? ஆண்டவர் சொல்றாரு, ஆதலால் நான் இன்னும் நான் உங்களோட வழக்காடுவேன், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளோடு வழக்காடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று 9ஆம் வசனம் சொல்லுகிறது. உன்னோடும் வழக்காடுவேன், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளோடு வழக்காடுவேன். அப்படின்னா ஆண்டவர் அவ்வளவு தூரம் தன் இருதயத்தில் உள்ளதை அப்படியே அவர் என்ன செய்றாரு, இருதயத்தை திறந்து பேசுகிறாரு. அது மட்டுமல்ல, 11ஆம் வசனம் சொல்லுகிறது, எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்றும் பாருங்கள். என் ஜனங்களோ வீணானவர்களுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். ஏன் சிறையிருப்புக்கு கொஞ்சம் ஒப்பு கொடுக்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டா, வீணானவர்களுக்காக என் மகிமையை நீ மாற்றிட்ட. நம்ம ஊர்லலாம் குல தெய்வம் சொல்லுவாங்க. குடும்பமா பரம்பரையா அந்த ஒரு தெய்வத்தை தான் வணங்குவாங்க. வசனம் சொல்லுகிறது, எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ? ஆனா நீ என்னை மாற்றிட்ட. அதனால என்ன சொல்றாருன்னா, வானங்களே இது நிமித்தம் பிரமித்து கொந்தளித்து மிகவும் திடுக்கிடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வானத்தை பார்த்து பேசுறார் ஆண்டவர். நான் உருவாக்குனேன், என் சாயல் முடி உருவாக்குனேன், தொட்டு உருவாக்குனேன், என் பிள்ளைங்க என்னை மறந்துட்டாங்க. வானம் நீ பார், பிரமித்து கொந்தளித்து நடுங்கள் என்று சொல்ற, திடுக்கிடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு 13ஆம் வசனம், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். 1, ஜீவ நீரூற்றாக என்னை விட்டு விட்டார்கள். 2வது, வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு உண்டாக்கி கொண்டார்கள். அப்படின்னா ஜீவ நீரூற்று. கிழக்கத்திய நாடுகள்ல பொதுவா தண்ணி கிடைக்கணும்னா தோண்டணும்னா ரொம்ப கஷ்டமான காரியம். இட்ஸ் அ கிரேட் ஒர்க். ஆனா அந்த பூமியின் அழுத்தத்தால சில சமயம் நீரூற்று பொங்கி வரும். ஆர்டிசியன் ஸ்பிரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமே எந்த பிரயாசப்பட வேண்டாம். ஆனா பூமியின் அழுத்தத்திலிருந்து ஃப்ரெஷ்ஷா நீரூற்று கண்ணபடியே வரும். அந்த நீரூற்று ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது நம்ம தாகத்தை தீர்க்கும்.
ஆண்டவர் என்ன சொல்றாரு, உனக்கு நான் எப்படிப்பட்ட ஜீவ ஊற்று தெரியுமா? நீ ஒரு காரியம் செய்யல, ஆனா உன்னை வழி நடத்தி உன்னை போஷித்து உன்னை நடத்தும்படியாய் ஜீவ நீரூற்றாகிய நானே வந்திருக்கிறேன். ஆனா உனக்கு அது புரியல. நீ என்ன பண்றன்னா, என்ன விட்டுட்டு என்ன அறியல. நான் எப்படி உனக்கு ஈஸியா உன்னை போஷிக்கும்படியா நடத்தும்படியா வந்திருக்கேன், என்னை விட்டு விலகிட்ட. ஆனா உனக்குன்னு தண்ணி வேணும்னு சொல்லிட்டு உனக்குன்னு தொட்டி உண்டாக்குன. நீரூற்ற விட்டுட்டப்பா, தொட்டியை உண்டாக்குற, கஷ்டப்படுற. மற்ற ஜாதிகளை பார்த்து உனக்குன்னு நீ பணம், உன் பெருமை, உன் புகழ்ச்சி, உன் விருப்பம், உன் ஆசை, உன்னுடைய எல்லா காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று உனக்காக தொட்டியை கெட்டுற பத்தியா? அது நிலைக்காது. அது வெட்டிப்புள்ள தொட்டி. ஸ்ப்ரிங், அந்த நீரூற்றிலிருந்து வர்ற தண்ணி எப்போதுமே எவர் ஃப்ரெஷ். ஆனால் அது தொட்டியில் கட்டி வச்சா ஸ்டாக்னன்ட் வாட்டர். அது இட்ஸ் நாட் எ க்ளீன் வாட்டர். 2 நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடும். இப்போ நம்ம ஊர்லலாம் வாட்டர் டேங்க் வச்சுருக்கோம் வீட்டில். ஆனால் டைரெக்டாக வாட்டர் டேங்க்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம அதுக்குன்னு ஒரு ஃபில்டர் வச்சுருக்கிறோம். அந்த ஃபில்டரில் வர தண்ணி தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேங்குற தண்ணீர்லாம் கெட்டு போயிடும். ஆனால் ஆண்டவர் சொல்ல, ஜீவ நீரூற்றுனா என்னை விட்டுட்டு நீ இப்படி உனக்காக தொட்டி வச்சுக்கிற, அது வெடிப்புள்ள தொட்டி. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க ஒரு காரியத்தை. 17ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதுனால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினார். எப்ப நீ போன, உன்னை கைப்பிடிச்சு வழி நடத்திக்கிட்டு வராரு ஆண்டவர். உன் கூட தான் இருக்கிறார். நினைச்சு பார்ப்போம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோட தான் இருக்கிறாரு. ஆனா அவர் சரியாம உணராம இருதயம் வழியை போய் இந்த உலகத்தோடு போய் உலக மார்க்கத்தோடு, உலக பழக்க வழக்கங்களோடு, உலகத்தின் பாரம்பரியத்தோடு கலந்து அவரை விட்டு விலகி போயிட்டோம். இந்த மாதத்துல கர்த்தர் நம்மை அவரண்டைக்கு திருப்புவாராக. ஏனென்றால் அவர் சொல்றாரு, அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன். அப்படின்னா அந்த அநாதி சிநேகத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். வழி நடத்துக்கும் போதே நீ போயிடுறியே. அது மட்டும் இல்லை, கர்த்தர் அழகா சொல்றாரு 19ஆம் வசனத்துல, உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடு உன்னை கண்டிக்கும், நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு 3 காரியங்களை இந்த இஸ்ரவேல் புத்திரர் எப்படி அவரை விட்டு விலகினாங்க. 3 விதத்துல விலகினார்கள். எப்படின்னா, 1 20ஆம் வசனத்துல, பூர்வ காலம் துவக்கி நான் உன் நுகத்தடியை முறித்து உன் கட்டுகளை அறுத்தேன், நான் அடிமைப்படுவதில்லை என்று நீயும் சொன்னாயே. ஆகிலும் உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் நீ வேசியாய் திரிகிறாய். நீ எப்படி தெரியுமா என்னை விட்டு பின்வாங்கி போன? வேசியா போயிட்ட. உயரமான மரங்களின், பச்சையான மரங்களின் கீழே பாகால்களை, தோப்பு விக்கிரங்களை வணங்கி புறஜாதியமா நீ செஞ்சு நீ வேசியா போயிட்ட. 2வது என்னன்னா, நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாய் நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடியாய் மாறி போனதென்ன? நற்குல திராட்சை செடி, ஆனா இப்ப நீ களைகளா போயிட்ட. ஆகாத திராட்சை செடி. முதல்ல வேசியா போயிட்ட, இப்ப நீ களைகளா போயிட்ட. 3வது, நீ உன்னை ஊர் மண்ணினாலே கழுவி அதிக சௌகாரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். கரைப்பட்டு போயிட்ட, வேசியா போயிட்ட, நற்குல திராட்சை செடியா மாத்தின நீ களையா போயிட்ட, இப்ப பட்டு கரைப்பட்டு போயிட்ட. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நீ எப்படி நடக்கிறனா, நீ தாறுமாறாய் ஓடுகிற பெண்ணொட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெண்ணொட்டகம், இந்த யங் கேமல், இந்த ஃபீமேல் கேமல் என்ன பண்ணா, அதுக்கு ஒரு சின்ன காரியத்துக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டு கண்ணு மண்ணு தெரியாம லக்கு இல்லாம ஓடும். அத மாதிரி சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் ஆண்டரை விட்டு விலகி நீ தாறுமாறா ஓடிக்கொண்டிருக்கிற நீ பெண்ணொட்டகம் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படின்னா இந்த நாட்களில் இவ்வளவு காரியங்கள் நீ செஞ்சாலும் கூட இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் சுருக்கமாக சொல்கிறேன், இவ்வளவு காரியங்கள் செஞ்சாலும் கர்த்தர் 31ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, நான் அநாதி சிநேகத்தால் உன்னை நான் சிநேகித்தேன். அப்படின்னா இவ்வளவு எனக்கு நீ துரோகம் பண்ண, அப்படின்னா உன்னை எப்படி நான் சிநேகித்தேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எதனால உன்னை சிநேகித்தேன் தெரியுமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்கள் சொல்கிறது. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நல்ல கவனிங்க, எருசலேமின் குடியிடத்துல போய் நீ கூப்பிட்டு சொல்லுப்பா,
எனக்கு ரொம்ப துரோகம் பண்ணாங்க. ஆனா ஒரு காரியம், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இள வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 2 காரியம். நீ எனக்கு எவ்வளவோ துரோகம் பண்ணிட்ட, ஆனா நான் உன்னை மறக்காத காரணம் என்னன்னா, அனாதி சிநேகத்தால சிநேகித காரணம் என்னன்னா 2 காரியம். விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்துல என்னை நீ பின்பற்றி வந்த உன் இள வயதின் பக்தி. எருசலேம் எகிப்துல அவ்வளவு செழிப்பு, அடிமைத்தனம். ஆனா நான் உன்னை அழைச்ச போது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வனாந்திரத்துல 40 வருஷமா நடத்தும் போது அந்த இள வயதின் பக்தி, உனக்கு இந்த பக்தி இருந்துச்சு, இப்ப இல்ல. ஆனா அந்த பக்தியை நான் மறக்கல. உன் இள வயதின் பக்தி, நீ எனக்காக விட்டு வந்த காரியங்களை, உன் பக்தி நிறைந்த வாழ்க்கையை நான் மறக்கல. அது மட்டுமல்ல, நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன். என்னைக்கு என்னை பின்பற்றி கரம் பிடிச்சு நீ வந்தையோ, என்னை எவ்வளவு நேசிச்சல ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு நம்மளை பார்த்தா கேட்கிறாரு. ஆரம்பத்தில் ஆண்டவர் நேசிச்ச நாட்கள்ல, ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நாட்கள்ல, கரம் பிடிச்ச நாட்கள், ஆண்டவரை நான் முழுவதும் உமக்கு சொந்தம், என் விருப்பம் வேண்டாம், என் இஷ்டம் வேண்டாம், என் சித்தம் வேண்டாம், நீங்க என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவேன், எது எது எனக்கு பிரியமோ உமக்கு பிரியமில்லைன்னா அது வேண்டாம், எது எதை விடணுமோ எனக்கு விட உதவி செய்யுங்க, நான் கடைசி வரையந்தும் உங்க சித்தத்தை பரிபூர்ணமா செய்வேன்னு எத்தனை காரியங்களை நீ அழுது அழுது புலம்பி என்னோடு இடைப்பட்ட அந்த நாட்களை நான் மறக்கவே இல்லை. நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தை நான் மறக்கல. ஆனால் தான் நான் சொல்றேன், அனாதி சிநேகத்தை உன்னை சிநேகித்தேன் என்று. அப்படின்னா நான் செஞ்ச கிரியைகளை நீ மறந்துட்ட, நீ செஞ்சதை நான் மறக்கல. நான் எவ்வளவு கிரியை செஞ்சுக்கிறேன், ஒண்ணுமே இல்லை. உனக்காக என் மகிமை விட்டு இந்த உலகத்துல நான் வந்தேன். ராஜகுமார் நான் வரலையே, ஏழை தச்சனுடைய மகனாக பிறந்தேன். எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணாங்க, பிசாசு பிடிச்சேன்னு சொன்னாங்க, எல்லாத்தையும் நான் சகிச்சேன். கடைசி என்னை சிலுவையில் அறையும் போது அறைவதுக்கு முன்பாக அடித்தார்கள், என்னை கன்னத்துல அரைஞ்சாங்க, என்னை முகத்தை மூடி தலையில கொட்டி தீர்க்கதரிசியானா நீ சொல்லு பார்க்கலான்னு கேவலப்படுத்துனாங்க, காரி உமிழ்ந்து துப்புனாங்க என் முகத்துல. என் முகத்தை நான் எதுக்குமே மறைக்கலையே, ஒன்னு நினைச்சுதானே நான் உனக்கு செஞ்ச கிரியைகள். அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அவர் எவ்வளவு பாடுபட்டாருங்க. ஒரு வசனத்தை சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஏசாயா 52:14 இப்படி சொல்கிறது, மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனு புத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். முகரூபம் மாறிடுச்சு, முகம் மாறிடுச்சு, ரூபமே மாறிடுச்சு, அடிச்சு முகத்தை அடிச்சு செதைச்சார்கள். அந்த நன்மை, நான் உனக்கு செஞ்ச நன்மை, என்னை பார்க்கும்போது அநேக திடுக்கிட்டாங்க, பிரமித்தார்கள். அந்த அளவுக்கு உனக்காக நான் பாடுபட்டது நீ மறந்துட்ட, உனக்காக என் ஜீவனையே கொடுத்தேன் நீ மறந்துட்ட. ஆனா உன் இளவயதின் பக்தியையும் வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இந்த நேசத்தை நான் மறக்கல. அதனால இன்னைக்கு சொல்றேன், இந்த மாதத்துல ஆண்டு நம்ம பார்த்து சொல்றாரு, அனாதி சிநேகத்தால் நான் உன்னை நேசித்தேன். அப்படின்னா என்ன செய்வேன்னா, அனாதி சிநேகத்தை அவர் நேசித்தார், அவர் என்னெல்லாம் செய்ய போறாருங்க நம்ம பார்க்க போறோம். அதே 31ஆம் அதிகாரத்துல சில வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்கு தத்தங்களை நம்ம வாசிக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, 4ஆம் வசனம், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். ஸோ அனாதி சிநேகத்தை நான் சிநேகிச்சேன்னா நான் உனக்கு செய்ய போகிற காரியங்கள் ஒரு சுருக்கமாக ஒரு 4 காரியம். முதல்ல கட்டுவிப்பேன் என்று சொல்கிறார். அதுக்கப்புறம் ஆண்டு உன்னை வழி நடத்துவேன், ஒரு மேய்ப்பனை போல உன்னை நான் பாதுகாப்பேன், உன்னிலும் பலத்தவனுடைய கைக்கு உன்னை விடுதலை ஆக்கி காப்பேன். இந்த 4 காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்கிறார். முதலாவது, நீ கட்டப்படுவாய். எப்படி சொல்றார் ஆண்டவரு? இஸ்ரவேல் என்னும் கன்னிகையேன்னு கூப்பிடுறார், கன்னிகையேன்னு கூப்பிடுறார். அப்படின்னா அதான் அனாதி சிநேகம். இதே எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தை நான் படிக்கும்போது என் இருதயம் எனக்குள்ளே அப்படியே உடைந்தது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புத்திரருக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் இனி திரும்பி போவானோ? அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவோ என்று மனுஷர் சொல்வார்கள். நீயோ வென்றால் அநேக நேசரோடைய வேசித்தனம் பண்ணினாய், ஆகிலும் என்னிடத்துக்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன அழகான வசனம் இல்ல?
ஒரு புருஷன் ஒரு மனைவி தள்ளிட்டான். தள்ளப்பட்ட மனைவி இன்னொருத்தனை போய் கல்யாணம் பண்ணிட்டான். அப்படின்னா அவன் புருஷன் அவட்ட திரும்பவே மாட்டான். நீ தீட்டுப்பட்டுட்ட. மனுஷங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனா ஒன்று சொல்லட்டுமா, நீ அநேக நேசரோடு வேசித்தனம் பண்ணினான், ஆனால் என்னிடத்துக்கு திரும்பி வா. ஏன் தெரியுமா? என்னிடத்துக்கு திரும்பி வர்றது காரணம் அனாதி சிநேகம். உன்னை நான் பார்க்குற பார்வை வேசியா பார்க்கல, கன்னிகையா பார்க்குறேன். உலகத்துல யாராலும் செய்ய முடியாத ஒரு காரியம், யாராலும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு காரியம். பலரோடு கெட்டு போன ஒரு பெண்ணை ஒரு பெரிய ராஜாதி ராஜா நம்மளை பார்க்குற பார்வை, நீ கன்னிகை. அதுதான் அனாதி சிநேகம். நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி, நம்முடைய பிராணனை அழிவுக்கு தப்பி விலக்கி மீட்டு, இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நம்மை முடிசூட்டி, நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தியாக்குற கர்த்தர். அனாதி சிநேகம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, ஒருவேளை கடந்த காலத்தில் பல பாவங்கள் செஞ்சு ஒரு கில்ட்டி கான்சியஸ்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டு ஒன்றை பார்த்து சொல்றாரு, நீ என்னைக்கு நீ செஞ்ச பாவத்தெல்லாம் மனம் திரும்பி என்னிடத்துல வந்துட்டியோ, அந்த பாவங்கள்லாம் சிவேர் என்று இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக்குவேன். என் கன்னிகை நீ, எனக்கா நியமிக்கப்பட்டவள். இஸ்ரவேலின் கன்னிகையே, நீ மறுபடியும் கட்டப்படுவாய். அப்படின்னா இந்த மாதத்துல எந்த காரியத்துல பிசாசு உங்க குடும்பத்துல புகுந்து அவன் இடிச்சானோ கத்தை எடுத்து கட்ட போகிறார். 3வது நபர் மூலமா குடும்பத்துல பிரச்சனையா, அந்த எந்த பிரச்சனையை யார் கொண்டு வந்தாங்களோ கத்தர் அவங்களுக்கு நியாயம் தீர்ப்பார். கத்த நியமித்த குடும்பத்துல 3வது நபர் மூலமா அந்த பிரச்சனையை கத்தர் எல்லாவற்றையும், அடைப்பை பிடுங்கினவன பாம்பு கடிக்கும், குழியை வெட்டினானா அந்த குழியில அவன் தான், யார் வெட்டானோ அவன் தான் விழுவான். உன் குடும்பத்தை நான் எடுப்பித்து கட்டுவேன். நடக்க முடியாத நினைச்சிட்டு இருக்கியா? இந்த மாதத்துல கத்த சொல்கிறான், உன் குடும்பத்தை நான் கட்டுவேன். உன் ஜெப வாழ்க்கையை நான் கட்டுவேன். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் கட்டுவேன். திருமணங்கள் நடக்கும். திருமணமாகியும் குழந்தை இல்லாதவருடைய கர்ப்பங்கள் திறப்படுக்க போகுது. நிறைய நல்ல செய்தி இந்த மாதத்துல கேட்க போயிடும். கர்த்தர் சொல்றாரு, நீ கட்டப்படுவாய். மறுபடியும் மேல தாளங்கள் எல்லாம் அழகா சொல்லப்பட்டிருக்கு. வசனம் ரொம்ப அழகா ஆண்டு பேசுறாரு. எப்படி கட்டப்படுவாய் என்றால், ஒரு நாட்கள் வரும், நீ மறுபடியும் மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். எந்தெந்த காரியத்துல அழுதுட்டு இருக்கியோ, புலம்பிட்டு இருக்கியோ, பெருமிச்சு விட்டுக்கிட்டு இருக்கியோ, நடக்கவே நடக்காது, இத்தனை வருஷமா ஜெபிச்சிட்டேனே, என் வாழ்க்கை எப்படி, என் பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி, என் பேர பிள்ளைங்க வாழ்க்கை எப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கல, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்ல, நீ கவலைப்படாத. கர்த்தர் சொல்றாரு, மறுபடியும் நினைச்சுவாய், மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். கர்த்தர் அப்படி கிரியை செய்வார். எல்லா காரியங்களிலும் அநேக குடும்பங்கள்ல பிள்ளைகளுடைய குழந்தைகள் சத்தம் கேட்கப்பட போகுது. இத்தனை வருஷங்களா அந்த சிறையிருப்பை கத்த மாற்றி, கத்த சொல்ற பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்னு சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, நீ கட்டப்படுவாய். சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் கட்டப்படுவேன். என் குடும்பத்தை இடிக்க யாராலும் முடியாது. என் தேவன் கட்டுகிறானா அவருக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஒரு வழியா இவர்கள் சத்துரு 7 வழியா சிதறப்பட்டு போவான். அவன் பெரிய தீவட்டியை போல நெருப்பா புகஞ்சு போயிடுவான். நம்மை ஒன்றும் சேதப்படுத்த இந்த மாதத்துல கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம், நீ கட்டப்படுவாய். அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்றாரு, அழுகையோடு 9ஆம் வசனம், 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராதபடி செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். திரும்பி என்னிடத்துல அழுகையோடு விண்ணப்பத்தோடு வந்தா அவரே நடத்துவார், வழி நடக்க பண்ணுவார். நீரூற்று அண்டையில தாகத்தால தவிச்சு வேதனையோடு பலவித காரியத்துல நீ சோர்ந்து போயிருக்கிற, கத்த நீரூற்றண்டைக்கு வழி நடத்துகிற தேவன் அவரே நீரூற்றுதான். அப்படிப்பட்ட காரியங்களை இந்த மாதத்துல கத்த குடும்பத்துல செய்ய போகிறார். இந்த வாக்குத்தத்தை பிடித்துக்கொண்டு ஜோமனுங்க. அவருடைய அனாதி சிநேகம் மறுபடியும் கட்ட வைக்கும். மறுபடியும் என்ன செய்வார்? ஆண்டவர் அவர் நடத்துவார். நீரூற்றண்டை நடத்துகிற தேவன். 3வது 10ஆம் வசனம், ஒரு மேய்ப்பன் தனது மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை எப்படி காப்பான்? ஒரு ஆடு கூட சிதறி போக கூடாது. சிதறி போனா அந்த ஆட்டை தேடி கண்டுபிடிச்சு தோளின் மேல் சுமக்கிற ஒரு மேய்ப்பன். இந்த மாதத்துல உங்க குடும்பத்துல பிள்ளைங்க சிதறி போயிருக்காங்களா? கத்தரை விட்டு வழி விலகி போயிட்டாங்கன்னு புலம்பிட்டு இருக்கீங்களா? இல்ல ஒரு பயங்கரமான மரணத்துக்கு எதுவான ஒரு சூழ்நிலை சிக்கி கொண்டிருக்காங்கன்னு பாக்குறீங்களா? கர்த்தர் தம்முடைய மந்தையை மேய்ப்பது போல, ஒரு மேய்ப்பனை போல, ஒரு ஆடுக்கு காயப்பட்டாலும் அந்த ஆடுக்கு என்ன நேர்ந்தாலும் மேய்ப்பனுடைய இருதயம் பதபதைக்கும்.
அதே போல இந்த நாட்களில் உன் குடும்பத்தில் கர்த்தர் நன்மையை செய்ய முடியாது. ஒரு மேய்ப்பன் காப்பது போல அவருடைய பாதுகாவல் குடும்பத்தில் இருக்கும். 4வது 11ஆம் வசனம், கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தினுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். யாக்கோபை மீட்டு நீங்களாக்கி விடுவிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. நான் இப்ப ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் விசுவாசத்தோடு இந்த வாக்கு தத்தம் நம்முடைய குடும்பத்தில் நிறைவேறும்படியாய் நம்ம எல்லாரும் சேர்ந்து விசுவாசத்தோடு ஜெபிக்க போயிடும். கர்த்தர் நிச்சயமா இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். அன்புள்ள பிதாவே இயேசுவே, இந்த நல்ல வேளைக்கு நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாதத்தை காண உதவி செஞ்சீங்க, ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அநாதி சிநேகத்தை அவனை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் அவனை இழுத்துக் கொள்வேன். உங்களுடைய அன்பு எங்களை இந்த நாட்கள் உம்மண்டைக்கு இழுத்து கொள்ளட்டும் ஐயா. எவ்வளவு அழகாக சொன்னீங்கப்பா. நீயோ அநேகரோடு வேசித்தனம் பண்ணினாய், ஆனாலும் என்னிடத்துக்கு திரும்பி வா என்று சொன்னீரே. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நீ மறுபடியும் கட்டப்படுவாய். அந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் இந்த மாதத்தில் நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம். மன்னித்து இரக்கம் பாராட்டி ஆண்டவரே எங்களை கட்டுவிப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆடல் பாடல் சத்தம், மேள வாத்தியங்கள் சத்தம் குடும்பத்தில் கேட்க போது, திருமணம் ஆகாத பிள்ளைகள்கிட்ட திருமணம் நடக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். கர்ப்பங்கள், அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்பட போவதற்காய் ஸ்தோத்திரம். காலமாய் ஆண்டவரே நிறைவேற முடியாமல் இருந்த அத்தனை ஆசீர்வாதத்தின் வாசல்களும் இந்த மாதத்தை திறக்கப்பட போவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீரே நீரூற்று அண்டைக்கு நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். கணவன் மனைவி உறவுகளில் பிசாசு உள்ளே நுழைந்து நிறைய குடும்பங்களை சிதைச்சு போட்டிருக்க அனுபவங்களை கத்த மாற்றி, கத்த ஒவ்வொரு குடும்பத்தையும் எடுப்பித்து கட்டும்படியாய் உடைய அநாதி சிநேகம் வெளிப்படட்டும் ஆண்டவரே, வெளிப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் தம்முடைய பிள்ளையுடைய குடும்பத்தின் மேல வைராக்கியம் உள்ளவராயிருந்து ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை மேய்ப்பது போல உடைய பிள்ளைகளை நீ மேய்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன், பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா பால சிங்கங்களுக்கும் கரடிகளுக்கும் புலிகளுக்கும் விலக்கி மீட்டு தன் மந்தையை காக்கிற மேய்ப்பனை போல இந்த குடும்பத்துக்கு விரோதமாய் சீறுகிற எல்லா இரைச்சல்களும் இயேசுவின் நாமத்தில் அடங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு விரோதமாக ஆண்டவரே இந்த குடும்பத்துக்கு விரோதமாக கொந்தளிக்கிற கொந்தளிப்பில் அடங்குவதாக குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு மேய்ப்பனை போல நீங்க வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். அதே போல யாக்கோபே அவனிலும் பலத்தனுடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று சொன்னீரே. இந்த மாதத்துல குடும்பத்துல கட்டப்பட்ட ஜனங்கள் விடுவிக்கப்படட்டும். இயேசுவை அறியாத ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளட்டும். குடும்பத்துல ரட்சிப்பு உண்டாகட்டும், சிறையிருப்பு நீங்கட்டும், விடுதலை உண்டாகட்டும். என் தேவனாகிய கர்த்தருடைய அநாதி சிநேகம், அந்த சிநேகத்தினுடைய அளவும் இந்த சிநேகத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் இந்த மாதத்துல ஜனங்கள் அனுபவிக்க போவதற்காய், நாங்கள் அனுபவிக்க போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல சரீர சுகத்தை கொடும், பலத்தை கொடும். குடும்பங்கள்ல சந்தோஷம், சமாதானமும், துதியும், ஸ்தோத்திரமும், ரட்சிப்பும் உண்டாகட்டும். ரட்சிப்பின் நீரூற்றுகள், துதியின் சத்தம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க சத்தம், அது நீரூற்றாய் ஒவ்வொரு குடும்பத்திலும் எழும்பட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் பாலகர் வாயினால துதியை கேட்க பண்ணுகிற கர்த்தர் இந்த மாதத்துல ஜனங்களுடைய வீடுகளில ஆண்டவரே துதியின் சத்தமும் ரட்சிப்பின் நீரூற்றின் கம்பீரமும் அதில் உண்டாகும் சந்தோஷத்தையும் இந்த ஜனங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் நீரூற்றிலிருந்து மகிழ்ச்சியோடைய தண்ணீரை மொண்டு கொள்ள இந்த குடும்பங்களில் சமாதானமும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாவதாக என்று ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இணைக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவ சமாதானம் சந்தோஷம் நிரப்பட்டும். அநாதி சிநேகம் எங்கள் ஒவ்வொருவரோடு நிரம்பி இருக்கட்டும். அதை அறிந்து அதை உணர்ந்து எங்கள் வாழ்க்கையை மறுபடியும் உமக்குள்ளே கட்டப்பட எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா துதி கன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.